அனைவருக்கும் வணக்கம். 12 லக்னத்திற்கும் கிரகங்கள் எதை தரும்ன்றதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு கிரகமும் எந்த ஆதிபத்தியத்தை தரப்போகின்றத பார்க்கலாம். ஏன்னா ரெகுலர் அப்பாயின்மெண்ட்ல கேட்கக்கூடிய கேள்விகள் பொதுவா குழந்தைகள்னா ஜாதகர் குருவை பார்ப்பதும், பொருளாதாரத்திற்கு குருவை பார்ப்பதற்கும், சிற்றின்ப வாழ்க்கைக்கு சுக்கிரனை பார்ப்பதும், பூமி காரகங்களுக்கு செவ்வாயை பார்ப்பதும், புத்தி காரகத்திற்கு புதனை பார்ப்பதும், இது பொதுவான விதிதான். அறிவு ஒரு ஜாதகருக்கு நல்லா இருக்குன்னா புதனை பார்க்கிறோம். இது படிப்பு நல்லா இருக்குமான்றது புதன் காரகர், குழந்தைக்கு குரு காரகர், ஆயுளுக்கு சனி காரகர். இதெல்லாம் ஒரு பொதுவான விதிதான். ஒவ்வொரு லக்னத்திற்கு தகுந்தார் போலும் சில கிரகங்கள் சில ஆதிபத்திய காரகத்தை கொண்டிருக்கும். அந்த பதிவு அதைதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். குருன்னா எல்லா லக்னத்திற்குமே குழந்தையை குறிக்கக்கூடியவர் கிடையாது. புதன்னா எல்லா லக்னத்திற்குமே கல்வியை குறிக்கக்கூடியவரும் கிடையாது. சந்திரன் என்றால் எல்லா லக்னத்திற்கும் தாயை குறிப்பவரும் கிடையாது. சூரியன்னா தந்தையை குறிப்பவரும் கிடையாது. இதெல்லாம் பொது காரகங்களின் அடிப்படையில ஒவ்வொரு கிரகத்திற்கும் கொடுக்கப்பட்ட காரகம். இப்ப செவ்வாய் எடுத்துக்கிட்டா சகோதரர், இதெல்லாம் பொதுதான். மேஷ லக்னத்திற்கு ஒரு விதமா இருக்கும், அது போல ரிஷப லக்னத்திற்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொரு லக்னத்திற்கும் 12 லக்னத்திற்கும் கிரகங்கள் எதை கொடுக்கிறதுன்றத பார்த்துடலாம். எந்த கிரகம் எதை கொடுக்குன்றத பார்க்கலாம். அது இதே பொதுவான விதியை கேட்கிறோம்னா இது ஒரு பேசிக்கான அமைப்பு. ஜாதகர்கள் நிறைய அப்பாயின்மெண்ட்ல குழந்தைன்னா முதல்ல குருவையோ, அறிவுன்னா அதாவது படிப்புன்னா புதனையும் கேள்வியாக கேட்கறதுனால கண்டிப்பாக காரக கிரகங்கள் ஒரு சில பலனை தருமே தவிர ஜாதகத்தை பொறுத்து ஒவ்வொரு ஜாதகர்களும் குழந்தையை கொடுக்கக்கூடிய கிரகம் வேறு, கல்வியை கொடுக்கக்கூடிய கிரகம் வேறு, ஆயுளை கொடுக்கக்கூடிய கிரகம் வேறு, தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் வேறு, தாயை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் வேறு, சகோதரர்களை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் வேறு, புகழை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் வேறு. இந்த பதிவுல ஓரளவிற்கு ஒவ்வொரு ஆதிபத்திய காரகங்களும் ஒரு முக்கியமான காரகத்தை நாம் வெளிப்படுத்தலாம். முதல்ல மேஷ லக்னம். மேஷ லக்னத்துல ஜனனித்தவருக்கு செவ்வாய் லக்னாதிபதியா வந்துறாரு. அப்ப ஜாதகருடைய எண்ணம் செயலை குறிக்கக்கூடியவர் செவ்வாய் தான். அப்ப இந்த லக்னத்திற்கு அதிபதியான செவ்வாய் தான் ஜாதகருடைய எண்ணம் செயல்திறனை குறிக்க போகிறார். இந்த செவ்வாய் தான் மேஷ லக்னத்திற்கு எண்ணம் செயல்திறனை குறிக்க போகிறார். அப்ப இரண்டாம் ஆதிபத்தியம் இந்த இடத்துல 2ஆம் இடம்னா குடும்பம் வந்துடும், ஜாதகருடைய வார்த்தை வந்துடும், ஜாதகருடைய படிநிலைகள்ல ஜாதகருடைய எண்ண ஓட்டங்கள், பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் வந்துடும். அப்ப மேஷ லக்னக்காரருக்கு லக்னம்ன்றத எண்ணம் செயல்திறனை குறிக்கிறவர் செவ்வாய் தான். ஜாதகர் எப்படி வலுவோடு இருப்பார்ன்றத செவ்வாய் சொல்லுது. இப்ப 2ஆம் இடையாக வருது. இந்த 2ஆம் இடைன்றது குடும்பம் உருவாவதையும் ஜாதகருடைய அடிப்படை சேவிங்ஸையும் வாக்கு சாதுரியங்களையும் குறிக்கக்கூடியவரா சுக்கிரன் தான் வராங்க. குடும்பம் உருவாகிறதுக்கு குரு காரணம் இல்ல, சுக்கிரன் தான் காரணம். அப்ப மேஷ லக்னக்காரருக்கு குடும்பம் உருவாகும்னா சுக்கிரன் காரணம். அதுபோல சகோதரரை குறிக்கக்கூடியது. சகோதரர் எப்படிப்பட்ட சகோதரர், ஜாதகருடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் என்ன, ஜாதக சமூகத்துல துணிகரமான செயலை எப்படி செய்வார், புகழெல்லாம் கிடைக்கும்னா புதன் காரகம். அங்க செவ்வாய் அல்ல, இங்கு புதன் தான் காரணம். மேஷ லக்னக்காரருக்கு இவருக்கு பிறகு பிறந்த சகோதரர்கள் ஆதாயம் உண்டா இல்லையான்றது புதன் தான் சொல்லணும். இங்க செவ்வாய் கிடையாது. அதுபோல தைரியம் புகழை குறிக்கும்னாலும் இங்க புதன் தான் காரணம். அது போல வீடு வாகனம்ன்றது 4ஆம் இடம். அப்ப 4ஆம் இடம் வீடு வாகன சொத்து சுகங்கள். சந்திரனும் சுக்கிரனும் 4 திக்பலம் பெறக்கூடிய கிரகம். அப்ப சுக்கிரன் தான் வீடு வாகன வசதி சொகுசை கொடுக்குமானா கண்டிப்பா கிடையாது. மேஷ லக்னக்காரருக்கு சந்திரன் தான் குறிக்க போகிறார். சந்திரன் தான் சொத்து சுகங்களை குறிக்கக்கூடியவர். மேஷ லக்னக்காரருக்கு நல்ல வீடு வாகனம் இருக்கணும், கல்வி இருக்கணும், தாய் இருக்கணும்னா சந்திரன் தான் காரகம். சந்திரன் தான் அதை உறுதிப்படுத்துகிறார். அப்ப சந்திரன் மட்டும்தான் வீடு வாகன வசதி சொத்து சுகங்களை கொடுக்கிறவரு, சுக்கிரன் கிடையாது. அப்ப மேஷ லக்னத்திற்கு சந்திரன் தருவது வீடு வாகன வசதிகள், தாயை பற்றி சொல்றார், அதுபோல அடிப்படை கல்வியை பற்றி சொல்றார். அதுபோல 5ஆம் மனை, இந்த வீடு சூரியனுடைய வீடு. இந்த சூரியன் என்ன தருகிறார் மேஷ லக்னத்திற்கு? தந்தையை குறிக்கக்கூடிய பொதுக்காரகர், நோய் நிவர்த்தியை குறிக்கக்கூடியவர், மனோவலிமையை குறிக்கக்கூடிய பொதுக்காரகர். அப்ப மேஷ லக்னத்திற்கு சூரியன் என்ன தரார்னா ஜாதகருடைய மன உறுதி. மேஷ லக்னக்காருக்கு குழந்தையை குறிக்கிறவர் சூரியன் தான். குழந்தையை கொடுக்க போகிறவர் சூரியன் தான். மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு குரு கிடையாது. குழந்தையை பற்றி சொல்றது சூரியன் தான், பூர்வீகத்தை பற்றி சொல்றது சூரியன் தான், முன்னோர்களை பற்றி சொல்றது சூரியன் தான். ஜாதகருடைய அறிவுத்திறன், அதாவது வியூகத்திறன், கிரியேட்டிவிட்டியை கொடுக்கிறது இந்த சூரியன் தான். விளையாட்டுத்துறை போன்ற அத்தனை விதமான கிரியேட்டிவிட்டி ஸ்கில்லையும் இந்த சூரியன் தான் குறிக்குது. இங்க குரு கிடையாது. அதுபோல 6ஆம் ஆதிபத்தியம் கன்னிமன வருது, அதிபதி புதன். அப்ப புதன் என்ன தருகிறார்? புதனை பொறுத்த வரைக்கும் மேஷ லக்னக்காருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறது புதன் தான், எதிரியை ஏற்படுத்துறது புதன் தான், கடனை ஏற்படுத்துவது புதன் தான். அதுபோல ஜாதகருக்கு சில
சாதகம் இல்லாத நோய்வாய்ப்படக்கூடிய சூழ்நிலை புதன் தான் சொல்றார். அப்ப ஜாதகத்திலே மேஷ லக்னக்காரருக்கு ருணரோகத்தை கொடுப்பதும் வேலையை கொடுப்பதும் புதனாக வந்துடுறார். அதுபோல 7ஆம் அதிபதியத்தை துலானும் அதிபதி சுக்கிரனும் வரார்கள். அப்ப சுக்கிரன் என்ன தரார்? லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி பெற்ற சுக்கிரன் தான் வாழ்க்கை துணையை சொல்றார். அதுபோல சுக்கிரன் தான் ஜாதகருக்கு நண்பர்கள், கூட்டாளி, ஒப்பந்ததாரர்களை குறிக்கிறார். அப்ப இங்க குரு வரமாட்டார். வாழ்க்கை துணை, திருமண அமைவுகளை சுக்கிரனே முடிவு செய்கிறார் மேஷ லக்னத்திற்கு. அதுபோல 8ஆம் அதிபதிய செவ்வாய் வரார். இந்த செவ்வாய் 8ஆம் இடம் என்ன தரும்? ஆயுளை பற்றி சொல்லுது, ஜாதகருடைய நஷ்டத்தை சொல்லுது, எதிர்பாராத சொத்துக்கள், பிறருடைய சொத்துக்கள், பிறருடைய தனம், பூர்வமில்லாத வெளியிடம், இதெல்லாம் செவ்வாய் தருகிறது. மேஷ லக்னக்காரருக்கு செவ்வாய் என்ன தரார்? 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், இந்த வீடும் இந்த அதிபதியான செவ்வாய் என்ன தர போகிறார்னா, அதுபோல வீடு வாகன சொத்து சுக நில அமைவுகளை கொடுக்க கடமைப்படுகிறார்ன்றத உறுதிப்படுத்துறார். எதிர்பாராத சொத்துக்களையும் ஆயுளையும் குறிக்கிறார். இங்க ஆயுள்காரக சனி ஆயுளை சொல்வதில்லை, மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் தான் ஆயுளை பற்றி சொல்ல போகிறார். அதுபோல 9ஆம் மனை குரு, பொதுவான காரகம் தான் தந்தை காரகம் சூரியன். ஆனா மேஷ லக்னக்காரருக்கு தந்தையை பற்றி குரு தான் சொல்றார். தான தர்ம சிந்தனைகளை பற்றி குரு தான் சொல்றார். அதுபோல ஜாதகருடைய ஆன்மீக பயணம், இறைநம்பிக்கை, தூரதேசத்தை பற்றி குரு சொல்லுகிறார். மேஷத்திற்கு குரு கொடுக்கிறது 9ஆம் அதிபத்தியம். அதுபோல 10ஆம் அதிபத்திய கிரகம் சனி. சனி பகவான் என்ன தரார்? மேஷ லக்னத்திற்கு 10ஆம் அதிபத்தியம் பெற்ற சனி பகவான் தொழிலை தருகிறார். தொழில் செய்யக்கூடிய அமைவை கொடுக்கிறார். சமூகத்திலே தான் என்ன ஜீவனம் பண்ண போறன்றத சனி சொல்றார். 11ஆம் அதிபத்தியத்தையும் பெறார். 11ஆம் இடம் என்ன கொடுக்கும்? முதல் திருமண சாதகம் இல்ல, 2ஆம் திருமணத்திற்கு இந்த சனிதான் காரணம். சனி வளர்த்தாலும் ரொம்ப காலதாமதமா திருமணம் நடக்கும், அல்லது மறு திருமணத்திற்கான அமைவை குறிக்கிறார். அதுபோல மூத்த சகோதரர்களை இந்த சனி பகவான் குறிக்கிறார். ஜாதகருடைய ஆசை பூர்த்தி பெறுவதை இந்த சனி குறிக்கிறார். அப்ப லாப பணத்தை இந்த சனி குறிக்கிறார். அப்ப மேஷ லக்னத்திற்கு சனி என்னன்னு தரனா, தொழிலையும் லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதுபோல 12ஆம் இடம், இந்த 12ஆம் இடத்தை குரு ஆதிபத்தியம் பண்றார். குரு என்ன பண்றார்? ஜாதகத்திலே குரு பகவான் 12ஆம் ஆதிபத்தியம் பெற்று மேஷ லக்னத்திற்கு இன்வெஸ்ட்மெண்ட், வியூக வணிகங்கள், ஜாதகருடைய முடிவுகள், ஆன்மீக சிந்தனைகள், எல்லாத்திலும் திருப்தி, உயரிய திருப்தி, எது செய்தாலும் அதில் திருப்தியை கொடுக்கிறார். தூரதேச வாழ்க்கையை பற்றி சொல்றார். அதுபோல இன்வெஸ்ட்மெண்ட், வியூக வணிகம், விரயங்களை பற்றி இந்த குரு தான் சொல்றார். அப்ப மேஷ லக்னத்திற்கு பார்த்தா இந்த கிரகங்கள் ஆதிபத்திய காரகத்தை தான் தரும். இப்போ பொதுவான பலன்ல எந்த மதிப்பும் கிடையாது. இப்போ ஒருத்தர் குடும்பம் உருவாகணும் மேஷ லக்னத்துல பிறந்தவருக்குன்னா கண்டிப்பா சுக்கிரன் நல்லா இருக்கணும். இங்க குரு காரகம் கிடையாது, சுக்கிரன் தான் காரணம். அது போல நல்ல வேலையில இருக்கணும்னா ஜாதகத்துல புதன் தான் காரணம். நல்ல குழந்தைகள் இருக்குன்னா குரு கிடையாது, சூரியன் நல்லா இருக்கணும். சூரியன் தான் காரகத்தை பெறுகிறார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். இது மேஷ லக்னத்திற்கு பார்த்தோம். இப்போ ரிஷப லக்னக்காரர் இப்படி எடுத்துக்கலாம். ரிஷப லக்னம் லக்னாதிபதியா சுக்கிரனே வந்துடுறார். அப்ப ரிஷப லக்னத்தில் ஜனனித்த ஒருவருக்கு ஜாதகருடைய எண்ணம் செயல்திறனையும் அவர் எப்படி செயல்படுவார், அவருடைய வியூகத்திறனை சுக்கிரன் தான் உறுதிப்படுத்துகிறது. மற்றொரு ஆதிபத்தியமா 6ஆம் இடம் வரும். அப்ப சுக்கிரன் 2 ஆதிபத்தியத்தை பெறுகிறார். மேஷ லக்னத்திற்கு நல்ல வேலையை குறிக்கிறவரும் சுக்கிரன் தான். எதிரி நோய் கடனை பற்றி சொல்றது சுக்கிரன் தான். ஜாதகருடைய சிந்தனை திறனை குறிக்கிறது சுக்கிரனா வந்துடுறார். அதுபோல இந்த 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல பலனா கிடைக்கிட்ட சுக்கிரன் யோகமா இருக்கணும். அதை நிறைய டீட்டெயில் வீடியோல பார்த்துட்டோம். இந்த கிரகம் என்ன தருகிறது, கிரகங்கள் என்ன தரப்போகுது? சுக்கிரன் என்ன தராருன்னா ரிஷப லக்னத்திற்கு ஜாதகருடைய எண்ணம் செயல்திறனையும், வேலை வாய்ப்பு அமைகளையும், எதிரி எப்படிப்பட்டவர், கடன் எப்படிப்பட்டது, நோய் எப்படிப்பட்டது, வேலை செய்யக்கூடிய யூகத்தை குறிக்கிறார். புதன் என்னெல்லாம் தரப்போகிறார்? புதன் என்ன தரார் ரிஷப லக்னத்துல பிறந்தவருக்கு? ரிஷப லக்னத்தில் பிறந்தவருக்கு புதன் என்ன தரார்? குடும்பத்தை புதன் தான் உருவாக்குறார். குடும்பத்தை பற்றி புதன் தான் சொல்றார். 2ஆம் ஆதிபத்தியம் பெற்று வாக்கு சாதுரியத்தை புதன் தான் சொல்றார். பேசிக் அறிவு, சேமிப்பு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஜானா பணத்தை இந்த புதன் சொல்கிறார். மற்றொரு அமைதியில் குழந்தையும் அவரே சொல்றார். குழந்தையும் குறிக்கிறார், மன உறுதியை குறிக்கிறார், ஜாதகருடைய கிரியேட்டிவிட்டி அதாவது கற்பனை திறனை குறிக்கிறார், முன்னோர்களை பற்றி சொல்கிறார், எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வளர்ச்சியை பற்றி இந்த புதன் தான் சொல்றார். அப்ப ரிஷப லக்னத்திற்கு புதன் கொடுக்கிறது குடும்பத்தையும், குழந்தையையும், முன்னோரையும், ஜாதகருடைய சாதுரியமான பேச்சாற்றலையும். சந்திரன் என்ன கொடுக்கிறார்? புகழை குறிக்கிறவர் சந்திரன் தான். சகோதரரை பற்றி சொல்றது சந்திரன் தான். ஜாதகருடைய பிறரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த மனோ வலிமை, ஒரு தன்னம்பிக்கை, பிறருக்கு சப்போர்ட் எடுக்கிற திறன் எல்லாம் இந்த சந்திரன் உறுதிப்படுத்துறார். சூரியன் என்ன தரார்? ரிஷப லக்னத்துல பிறந்தவருக்கு சூரியன் வீடு வாகனத்தை பற்றி சொல்றார், கல்வியை பற்றி சொல்றார், தாயை பற்றி சொல்றார். இங்க சந்திரன் தாயை பற்றி சொல்ல ரிஷபத்திற்கு, சூரியன் தான் தாயை பற்றி சொல்றார். அப்ப சூரியன் தரது வீடு வாகன வசதி, வித்தைகளை, கல்வியை பற்றி சொல்றார், தாயை பற்றி சொல்றார். செவ்வாய் என்னெல்லாம் தருது? செவ்வாய் 7ஆவது இடத்திற்கு ஆதிபத்தியம் பெறுவதனால வாழ்க்கை துணையை பற்றி சொல்லுது, கூட்டாளிகள், நண்பர்கள், ஒப்பந்ததாரர்களை சொல்லுது. 12ஆம் ஆதிபத்தியம் பெறுறதுனால ரிஷபத்திற்கு செவ்வாய் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சொல்லுது, வியூக வணிகத்தை சொல்லுது, தூரதேச பயணத்தை பற்றி சொல்லுது, ஜாதகருடைய திருப்தி, வாழ்க்கை திருப்தி, அயன சயனங்கள் என்பதனால் வாழ்க்கையினுடைய திருப்தி பெறுவதையும் உறுதிப்படுத்துகிறது. குரு ரிஷப லக்னத்திற்கு
8ஆம் ஆதிபத்தியம் பெற்று ஜாதகருடைய ஆயுளை பற்றி சொல்றார், ஜாதகருடைய இடமாற்றத்தை பற்றி சொல்றார், பிறருடைய சொத்துக்கள் வந்து சேருவதை பத்தி சொல்றார், எதிர்பாராத பெருமணத்தை சொல்றார். அதே இடத்துல இங்க நஷ்டத்தையும் அவர் தான் சொல்றார், இழப்புகளையும் அவர் தான் சொல்றார், அவமானங்களையும் அவர் தான் சொல்றார். 11ஆம் ஆதிபத்தியத்தையும் குருவே எடுத்துக்கிறார். அப்ப மறுதிருமணங்களை பற்றி ரிஷபத்திற்கு குரு தான் சொல்றார். ஜாதகர் என்ன நினைக்கிறாரோ ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதையும் இந்த குரு தான் சொல்றார். மூத்த சகோதர சகோதரியையும் குரு தான் சொல்றார். சனி என்னெல்லாம் சொல்றார், சனி என்னத்துக்கெல்லாம் பண்றார் ரிஷபத்திற்கு? தர்ம கர்மாதிபத்தியம் வரார். தந்தையை பற்றி சனி தான் சொல்றார். தந்தை எப்படிப்பட்டவர்ன்றத ரிஷபலக்ன யாருக்கு சனி தான் சொல்லும், சூரியன் சொல்லாது. அது போல தந்தை, ஆன்மீக எண்ணம், பயணங்கள், வெளிநாடு, தூரதேச செட்டில்மெண்ட், இதெல்லாம் இந்த சனி சொல்றார். 10ஆம் இடத்தையும் ஆதிபத்தியம் பெறதுனால ஜாதகர் எப்படி தொழில் செய்வார், தொழிலினால் ஆதாயம் என்ன அப்படின்றதையும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவருக்கு சனி சொல்றார். இப்ப ரிஷப லக்னக்காரருக்கு கிரகங்கள் தரும் பலனை பார்த்தோம். இந்த மாதிரியான பலனை தான் தரும். பொதுவான காரகங்களில் பலன் இல்லை என்பதை உறுதிப்படுத்துறோம். ரிஷபத்திற்கு பார்த்தோம். அடுத்ததா மிதுன லக்னத்திற்கு பார்த்துடலாம். ரிஷபத்தில் பிறந்தவருக்கு கிரகங்கள் தரும் பலன் இவைகள் தான். மாறுபட்ட குருவோ புதனோ செவ்வாயோ தனித்த காரகங்கள் செயல்படாது. மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, லக்னாதிபதியாக புதன் வர, புதன் என்னென்னலாம் தரார், புதன் என்ன தருகிறார்? ரிஷபம் மிதுனத்தில் ஜாதகருடைய அறிவு செயல்திறனை புதன் தான் சொல்றார். அவருடைய சிந்தனை ஓட்டங்களை, எண்ணம், செயல்திறன், நடைமுறை பழக்க வழக்கங்களை லக்னாதிபதியாக இருந்து புதன் சொல்றார். மற்றொரு ஆதிபத்தியம் 4ன்றதுனால நல்ல வீடு வாகனம், கல்வியை பற்றி சொல்றார், தாயை பற்றி புதன் சொல்றார். 2ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சந்திரன் என்ன தரார்? சந்திரன் என்ன தெரிகிறார்? மிதுன லக்னத்தில் குடும்பத்தை தரார். குடும்பம் எப்படி இருக்குன்றத சந்திரன் தான் சொல்றார். ஜாதகருடைய வாக்கு சாதுரியத்தை பற்றி சொல்றார், அடிப்படை அறிவுரை பற்றி சொல்றார், கஜானா என்ற சேமிப்பை பற்றி, குடும்பத்தில் பணம் இருப்பதை உறுதிப்படுத்துறார். அப்ப சிம்மத்திற்கு, அதாவது சூரியன் என்ன தரார்? மிதுன லக்னத்துல பிறந்தவருக்கு சகோதரனை பற்றி சூரியன் சொல்றார். எப்படிப்பட்ட சகோதரன்? சகோதரனால் ஆதாயம் உண்டா, சகோதரியால் ஆதாயம் உண்டா என்பதை சூரியன் சொல்கிறது. ஜாதகருடைய தன்னம்பிக்கை, போராடக்கூடிய குணத்தை சொல்கிறார். சமூகத்துல சப்போர்ட் எடுக்கிறது, பிறரோட தொடர்பு கொள்வது, தீரியம் என்பதனால் புகழோடு கூடிய தைரியத்தையும் இந்த சூரியன் தான் சுட்டி காட்டுகிறார். அடுத்து சுக்கிரன் என்ன தரார்? சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 5ஆம் ஆதிபத்தியமோ 12ஆம் ஆதிபத்தியத்தையும் பெறார். இப்ப 5ஆம் இடத்தின் வாயிலாக குழந்தை எப்படிப்பட்டது? ஜாதகருடைய மனநிலை, ஜாதகருடைய கற்பனை, சிந்தனை திறன்கள், முன்னோர்கள் யார் என்பதை இந்த சுக்கிரன் தான் சொல்றார். அவரே 12க்கு ஆதிபத்தியம் பெறதுனால ஜாதகருடைய திருப்தி, வாழ்க்கை திருப்தியை சொல்றார். அயன சயன போகங்கள் என்பதனால் வெளிநாடு, தூரதேசங்கள், சகல விதமான பொருட்களை அனுபவிப்பது, அனுபவித்து திருப்தி பெறுவதெல்லாம் சொல்றார். ஜாதகருடைய சிந்தனை, இறை நம்பிக்கை, இறை திருப்தி, ஜாதகருடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி புரிதல் கொடுக்கிறார். தூரதேசம் பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட், வீக வணிகம், முதலீடுகளை பற்றியும் இந்த 12ஆம் இடம் சொல்லுது. செவ்வாய் என்னெல்லாம் தரார் மிதுன லக்னத்திற்கு? 6ஆம் ஆதிபத்தியத்தையும் 11ஆம் ஆதிபத்தியத்தையும் பெறார். அப்ப மிதுன லக்னக்காரருக்கு செவ்வாய் தருவது வேலையை பற்றி செவ்வாய் தான் சொல்றார், எதிரியை பற்றி செவ்வாய் தான் சொல்றார், நோயை பற்றி செவ்வாய் தான் சொல்றார், கடனை பற்றியும் செவ்வாய் தான் சொல்றார். இன்னொரு ஆதிபத்தியத்தை செவ்வாய் பெறுவதனால மூத்த சகோதரர், 2வது திருமணத்தை, ஜாதகருடைய ஆசை பூர்த்தி வருவது, 12ஆம் இடத்திலே ஜாதகருடைய வாழ்க்கை பூர்த்தி பெறுவது, 11ஆம் இடத்திலே ஜாதகருடைய ஆசை பூர்த்தி பெறுவது. இந்த ஆதிபத்தியங்களை, இந்த 2 விஷயங்களை செவ்வாய் கொடுக்கிறார். மிதுன லக்னத்துல பிறந்த குரு எதை கொடுக்கிறார்? 7ஆம் இடம் 10ஆம் இடத்தை ஆதிபத்தியம் பெறார். நல்ல வாழ்க்கை துணை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கை துணையை பற்றி சொல்றார். அதுபோல 7ஆம் ஆதிபத்தியத்தை பெறுவதனால் நண்பர்கள், கூட்டாளிகள், ஒப்பந்ததாரர்கள், மற்றொரு அமைப்புல 10ஆம் ஆதிபத்தியத்தை பெறார். அப்ப தொழில் எப்படி செய்வார்? சாவக மனிதர்களுடன் ஜாதகர் எதை செய்து பிழைக்க போகிறார் என்பதை, அந்த பதவி அதிகார அமைகளை இந்த குருவா உறுதிப்படுத்துறார், குரு தரார். சனி என்னெல்லாம் தரார்? 8ஆம் இடம் ஆயுளை பற்றி சொல்றார், ஆயுளை பற்றி சொல்றார், இடமாற்றத்தை பற்றி சொல்றார், பிறருடைய சொத்தை சொல்றார், வம்பு வழக்குகள், நஷ்டங்கள், இழப்புகளையும் சொல்றார். அதுபோல 9ஆம் ஆதிபத்தியம் பெற்று தந்தையை பற்றி சொல்றார், தான தர்ம சிந்தனையை பற்றி ஜாதகருக்கு சொல்றார், ஆன்மீக எண்ணங்களை பற்றி சொல்றார், தூரதேச பயணங்கள், தூரதேச செட்டில்மெண்ட்டை பத்தி மிதுன லக்னத்திற்கு சனி சொல்றார். அப்ப மிதுன லக்னத்திற்கு இந்த 12 ஆதிபத்திய கிரகங்களும் இதைத்தான் தருகிறது. இந்த ஆர்டர்ல தான் பலன் இருக்கு மிதுன லக்னத்திற்கு. மாறாக குழந்தை என்பதை கண்டிப்பாக சுக்கிரன் தான் முக்கியம். அதுபோல சகோதரன் என்பதற்கு சூரியன் தான் முக்கியம், சகோதரி என்பதற்கு சூரியன் தான் முக்கியம் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். பொது காரகங்கள்ல இல்ல. அதுபோல கடக லக்னத்துல பிறந்திருக்கிற கிரகங்கள் எதை தருகிறது? கடக லக்னத்துல பிறந்தவருக்கு சந்திரன் லக்னாதிபதியோ வருவதனால் எண்ணம் செயல்திறனை பற்றி சொல்லுகிறார். எண்ணம் செயல்திறன், ஜாதகர் எப்படி வலுப்பெறுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறார். ஜாதகருடைய உடல் வலிமையோடு கூடிய பயணங்களை குறிக்கிறார். எண்ணம் செயல்திறன். 2ஆம் இடத்தை சூரியன் பெறுவதனால சூரியன் எதை தருகிறார்னா ஜாதகருக்கு வாக்கு சாதுரியத்தை கொடுக்கிறார், குடும்பத்தை உருவாக்குறத பற்றி சொல்றார். அதுபோல கஜானா, வீட்டில் குடும்பத்தில் பணம் இருப்பை பற்றி சொல்கிறார், அடிப்படை அறிவுகளை சொல்கிறார். புதன் எதெல்லாம் தரார்? கடக லக்னத்துல பிறந்தவருக்கு 3ஆம் இடம் ஆதிபத்தியம் பெறதுனால இளைய சகோதர சகோதரிகளை கொடுக்கிறார், தன்னம்பிக்கையை கொடுக்கிறார்,
புகழ் பெறுவதை கொடுக்கிறார், கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பற்றி சொல்றார். 12ஆம் இடம் ஆதிபத்தியம் பெறதுனால இன்வெஸ்ட்மெண்ட், வியூக வணிகங்கள், முதலீடுகளால் லாபம் பெறுவதை பற்றி சொல்றார். வாழ்க்கையினுடைய திருப்தியை பற்றி சொல்கிறார். அத்தனை முடிவுகளையும் ஜாதகர் எப்படி எடுத்துக்கொள்வார் என்பதை பற்றி இந்த 12ஆம் இடம் சொல்கிறது. தூரதேச பயணங்கள், வேறு ராஜ்ய பயணங்களை பற்றி சொல்கிறது இந்த 12ஆம் இடத்துல. அதுபோல சுக்கிரன் எதை தரார்? கடகலக்னத்திற்கு சுக்கிரன் 4ஆம் ஆதிபத்தியம் பெறுகிறார். அதுபோல 11ஆம் ஆதிபத்தியம் பெறார். இப்ப 4ஆம் இடத்தின் மூலியமாக வீடு வாகன வசதிகள், சொத்து சுகங்கள் எப்படி இருக்கும்ன்றத சுக்கிரன் தான் சொல்லுது. தாய் எப்படி இருப்பார்ன்றதை சுக்கிரன் சொல்லுது. கல்வியை பற்றி சொல்கிறது. ஜாதகருடைய பிசிக்கல் உறுதியை பற்றி சொல்கிறது. 11ஆம் இடம் ஆதிபத்தியம் பெற்று மூத்த சகோதர சகோதரிகளை பற்றியும், இளைய துணைவர்கள், 2ஆம் திருமண அமைவுகளை பற்றியும், ஜாதகருடைய ஆசை பூர்த்தியை பற்றி 11ஆம் இடம் சொல்கிறது. 12ஆம் இடம் வாழ்க்கையினுடைய பூர்த்தி, 11ஆம் இடம் ஜாதகருடைய ஆசை பூர்த்தி அடைவதை சொல்கிறது. செவ்வாய் அதெல்லாம் தரார். கடகலக்னத்துல பிறந்தவருக்கு 5ஆம் ஆதிபத்தியம் பெற்றுகிறார். அதுபோல 10ஆம் ஆதிபத்தியத்தை பெற்று விடுகிறார். 5ஆம் ஆதிபத்தியத்தின் மூலியமாக குழந்தை எப்படி இருக்கும், ஜாதகருடைய மனநிலை எப்படி இருக்கும், ஜாதகருடைய சிந்திக்கும் அறிவு திறன் எப்படி இருக்கும், முன்னோர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை, அல்லது முன்னோர்கள் இருந்த இடத்தை பற்றி சொல்கிறது. அங்க ஆதாயம் என்னன்றத இந்த 5ஆம் இடம் தான். அதுபோல 10ஆம் இடம் என்பது எதை சொல்லுது? ஜாதகர் ஜீவனம், தொழில் எந்த மாதிரி பண்ண போறார், பதவி அதிகாரங்களை சொல்லுகிறது. சக மனிதர்களுடன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை ஜீவனமாக செய்ய போகிறார் என்றத 10ஆம் இடம் சொல்லுது. கடகத்தில் பிறந்தவருக்கு குரு என்னெல்லாம் தரார்? 6ஆம் ஆதிபத்தியத்தையும் பெறார், 9ஆம் இடத்தையும். அப்ப வேலை அதிகாரங்களை பற்றி குரு சொல்கிறார். எதிரி எப்படி இருப்பார், நோய் எப்படி இருக்கும், கடன் எப்படி இருக்கும், ஒன்பு வழக்குகளை பற்றியும் இதே குரு தான் சொல்கிறார். உடல் ஆரோக்கியத்துல ருணரோகத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. 9ஆம் ஆதிபத்தியம் பெறுவதனால தந்தை எப்படிப்பட்டவர், தந்தையினால் ஆதாயம் உண்டா இல்லையான்றதையும், தான தர்ம சிந்தனைகளையும், ஆன்மீக எண்ணங்களையும், பயணங்களையும், வெளியூர் செட்டில்மெண்ட், வெளி தூர தேசங்கள்ல உறுதியாக தங்கக்கூடிய குடியுரிமை போன்ற அமைவுகளையும் இந்த குரு தான் தரார். கடகலக்னத்திற்கு சனி அதெல்லாம் தர போறார். 7, 8ஆம் ஆதிபத்தியத்தை பெறும். அப்ப கடகலக்னக்காரருக்கு சனி தரும் பலன் என்னன்னா, வாழ்க்கை துணைவர், ஆணாக இருந்தா பெண்ணா இருந்தாலும் வரக்கூடிய துணைவரை பற்றியும், நண்பரை பற்றியும், கூட்டாளிகளை பற்றியும் இந்த சனி சொல்கிறார். அதுபோல 8ஆம் ஆதிபத்தியம் பெற்று ஆயுளை பற்றி சொல்கிறார், இடமாற்றத்தை பற்றி சொல்கிறார், தூரதேசத்தை பற்றி சொல்கிறார், நஷ்டங்கள் இழப்புகளை பற்றியும் சொல்கிறார், பிறருடைய சொத்துக்கள் வந்து சேருவது அல்லது பிறரால் ஏற்படும் நஷ்டங்களை சொல்கிறார், அவமானங்களையும் சொல்கிறார். இந்த ஆதிபத்திய காரகங்களை இந்த கடக லக்னத்தில் பிறந்தவருக்கு கிரகங்கள் கொடுக்கிறது. கடக லக்னத்தில் பிறந்தவருக்கு இந்த கிரகங்களான 7 கிரகங்களும் கொடுக்கக்கூடிய பலனை பற்றி நாம பார்த்தோம். அடுத்ததாக சிம்ம லக்னத்துல ஜனனித்தவர், சிம்மத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு கிரகங்கள் எதை தரப்போகிறது? சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. சூரியன் எதை தருகிறார்? ஜாதகருடைய எண்ணம், செயல்திறன்கள். ஜாதகர் யார், ஜாதகர் எப்படிப்பட்டவர் என்பதை உறுதிப்படுத்துறது சூரியன் தான். புதன் எதை தருகிறார்? 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறார். அப்போ வாழ்க்கையில குடும்பத்தையும், அடிப்படை பணத்தையும், கஜானாவையும், அடிப்படை அறிவையும், வாக்கு சாதுரியங்களையும் முக்கியமாக காரகமாக புதன் தரார். 11ஆம் இடத்தை ஆதிபத்தியம் பெறதுனால திருமணம், அடுத்த திருமணம், 2வது திருமணத்தை பற்றியும், மூத்த சகோதர சகோதரிகளை பற்றியும், 11ஆம் இடம் என்பதால் ஜாதகருடைய ஆசை பூர்த்தி அடைவதை பற்றியும் உறுதிப்படுத்துகிறார் இந்த புதன் பகவான். ஜாதகருடைய ஆசை பூர்த்தி பெறுவதை பற்றியும் இந்த புதன் பகவான் உறுதிப்படுத்துகிறார். அடுத்து சுக்கிரன் எதை தரார்? சிம்ம லக்னத்திற்கு 3ஆம் ஆதிபத்தியம் பெறார். அப்ப இளைய சகோதரன் சகோதரிகளை பற்றி சொல்கிறார். ஜாதகருடைய தன்னம்பிக்கை, ஜாதகருடைய புகழ், பிறரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய கம்யூனிகேஷனை கொடுக்கிறார். இன்னொரு பக்கத்துல சுக்கிரன் என்ன தரார்? சிம்ம லக்னத்திற்கு அவரே தொழிலையும், பதவி அதிகாரங்களையும், சக மனிதரிடத்தை எப்படி ஜீவனம் செய்ய போகிறார்ன்றத சொல்கிறது. சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் அதெல்லாம் கொடுக்க போறார். 4ஆம் ஆதிபத்தியம் பெறார். 9ஆம் ஆதிபத்தியம் நல்ல வீடு வாகன வசதியை குறிக்கிறது செவ்வாதான், தாயை குறிக்கிறது செவ்வாதான், உடல் ஆரோக்கியங்களை பற்றி சொல்ல போறது செவ்வாதான். இதே செவ்வாய் தான் சிம்ம லக்னத்தில் பிறந்தவருக்கு பதவி, அதாவது கல்வி வித்தைகளை பயிலக்கூடிய அந்த ஆற்றலையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார், உடல் ஆரோக்கியங்களையும் கொடுக்கிறார். 9ஆம் இடத்தையும் ஆதிபத்தியம் பெறதுனால செவ்வாயே தந்தையை பற்றி சொல்கிறார், தான தர்ம சிந்தனைகளை பற்றி சொல்கிறார், வெளியூர் தூரதேச செட்டில்மெண்ட் பத்தி பேசுறார், அங்க செட்டில் ஆகக்கூடிய சூழலை குறிக்கிறார், பயணங்கள், ஆன்மீகம், இறை சிந்தனை, தர்மங்களை பற்றி சொல்கிறார். அதுபோல சிம்ம லக்னத்துல பிறந்த குரு என்ன தரார்? 5ஆம் ஆதிபத்தியம் பெறார். அப்ப குழந்தையை பற்றி சொல்றார், ஜாதகருடைய மனதை பற்றி சொல்றாரு, முன்னோர்களை பற்றி சொல்கிறார். அதுபோல ஜாதகருடைய கிரியேட்டிவிட்டி, கற்பனை திறன், திடீரென்று எதிர்பாராம கிடைக்கக்கூடிய அருளை பற்றி சொல்கிறார். 8ஆம் ஆதிபத்தியத்தையும் குரு பெறுறதுனால இடமாற்றம், ஆயுளை பற்றி சொல்கிறார், சில நஷ்டமான பலன்களையும், இழப்புகளையும், விபத்துகளையும் குறிக்கிறார். இதே இடத்துல பிறருடைய சொத்துக்கள் வந்து சேருவது எதிர்பாராத தனலாபங்களையும் குறிக்கிறார். சனி எதெல்லாம் தரார்? சனி எதெல்லாம் தர போறார்? சிம்ம லக்னத்திற்கு 6, 7ஆம் ஆதிபத்தியம் பெறார். இப்ப சனி பகவான் கொடுப்பவை, சிம்மத்தில் பிறந்தவருக்கு சனி பகவான் கொடுப்பவை
எதெல்லாம் கொடுக்கும்? வேலையை கொடுக்குது, அதிகாரங்களை கொடுக்கிறது, ருணரோகம் எதிரி நோய், கடன், வம்பு வழக்குகளையும் சொல்றாரு. 7ஆம் ஆதிபத்தியம் வர்றதுனால வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவர், வாழ்க்கை துணையினால் ஆதாயம் உண்டா அப்படின்றத குறிக்கிறது. அதுபோல நண்பர்கள், நண்பு வட்டாரங்களை பற்றி சொல்கிறது இந்த சிம்மத்தில் பிறந்தவருக்கு. அதுபோல சந்திரன் எதை தரார்? சிம்மத்தில் பிறந்தவருக்கு சந்திரன் எதெல்லாம் தரார்? 12ஆம் இடத்தின் ஆதிபத்தியம் பெறதுனால வாழ்க்கையினுடைய திருப்தியையும், இன்வெஸ்ட்மெண்ட்னால லாபம் கிடைப்பதையும், இன்வெஸ்ட்மெண்ட்னால லாபம் கிடைக்கிறதையும், வெளிநாடு தூரதேச வாழ்க்கை பயணங்களையும், வெளிநாட்டு தூரதேசங்கள் இருக்கக்கூடிய சூழலையும் ஜாதகருக்கு உறுதிப்படுத்துறார் சிம்ம லக்னத்துல பிறந்தவருக்கு சந்திரன். மற்றபடி பொதுவான அமைப்புகளின்படிதான் குரு, சுக்கிரன் மற்றும் புதன்லாம் சில ஆதிபத்திய காரங்களை பெறுவது சுய ஜாதகத்துல வேறு. இப்ப கன்னி லக்னத்துல ஜானிச்சிருக்கிறீங்க. இப்ப கன்னியா லக்னத்திலே பிறந்தவருக்கு கிரகங்கள் எதை தரும்? கன்னியா லக்னத்தில் பிறந்தவருக்கு லக்னாதிபதி என்ற ஆதிபத்தியத்தை பெறுவதனால், லக்னாதிபதி என்ற ஆதிபத்தியத்தை புதன் பெறுவதனால் ஜாதகருடைய எண்ணம் செயல்திறனை பற்றி குறிக்கிறது. 10ஆம் ஆதிபத்தியம் பெறுவதனால் ஜாதகர் பதவி அதிகாரங்களில் தொழிலை பற்றி குறிக்கிறது. சக மனிதர் எடுத்து என்ன பண்ண போகிறார்ன்றத சொல்லுது. அதுபோல சுக்கிரன் எதெல்லாம் தர போறார்? 2ஆம் ஆதிபத்தியத்தையும் 9ஆம் ஆதிபத்தியத்தையும் பெறார். அப்ப ஜாதகத்திலே குடும்பம் எப்படி இருக்கும்? கன்னி லக்னத்தாருக்கு குடும்பம் எப்படி இருக்கும்? அதுபோல ஜாதகருடைய பேச்சு, வாக்கு சாதுரியங்கள் எப்படி இருக்கும்? குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஜானா எப்படி இருக்கும்? அடிப்படை அறிவை குறிக்கிறது. தந்தையை பற்றி சொல்லக்கூடிய கிரகமும் சுக்கிரன் தான். பயணங்களை பற்றி சொல்லக்கூடிய கிரகமும் சுக்கிரன் தான். தூரதேச பயணங்கள், வெளிநாடு செட்டில்மெண்ட்டை பத்தி பேசுறதும் இந்த சுக்கிரன் தான். அதுபோல அதே சுக்கிரன் தான் ஆதிபத்திய ரீதியிலே முழுவதுமாக ஜாதகர் ஆன்ம திருப்தியை பெறுவாரா, ஆன்மீக திருப்தியை பெறுவாரான்றதையும் உறுதிப்படுத்துறது இந்த 9ஆம் இடம். செவ்வாய் அதெல்லாம் தராரு. கன்னி லக்னத்துல 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் பெறார். சகோதரன், இளைய சகோதரனை பற்றி சொல்கிறது. அதுபோல ஜாதகருடைய தன்னம்பிக்கையை பற்றி சொல்கிறது, புகழை பற்றி சொல்கிறது, கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பற்றி சொல்கிறது. முக்கியமான விஷயம், வீரியங்களையும் புகழையும் குறிக்கிறது. 8ஆம் ஆதிபத்தியம் பெற்று இடமாற்றங்கள், வெளிநாடு தூரதேச பயணங்களை குறிக்கிறது. எதிர்பாராத சொத்துக்களை பற்றி சொல்கிறது, ஆயுளை சொல்கிறது. நஷ்டம்னு பார்த்தா 8ஆம் இடத்துல இழப்புகளும் விபத்துகளும், எதிர்பாராத மனக்கசப்பு அதாவது அவமானங்களையும் கொடுக்கிறது. குரு எதை கொடுக்க போகிறார்? குரு பகவான் கன்னி லக்னத்திலே பிறந்தவருக்கு 4, 7ஆம் ஆதிபத்தியம் பெறார். இப்ப கன்னி லக்னக்காரருக்கு குரு கொடுக்கிறது என்னெல்லாம் கொடுக்கிறார்? வீடு வாகனங்கள் எப்படி இருக்கணும், கல்வி எப்படி இருக்கும், தாயார் எப்படி இருக்கும், உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு குரு தான் குறிக்கிறார். அதுபோல 7ஆம் இடம் பெறுவதனால் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லுது, கூட்டாளிகளை பற்றி சொல்கிறது, ஒப்பந்ததாரர்களை பற்றி சொல்கிறார். சனி எதெல்லாம் கொடுக்க போகிறார்? 5ஆம் இடம் 6ஆம் இடத்தை ஆதிபத்தியம் பெறார். 5ஆம் ஆதிபதி 5, 6ஆம் ஆதிபத்தியம் என்பதனால குழந்தைகளை பற்றியும், ஜாதகருடைய மனதை பற்றியும், கிரியேட்டிவிட்டி திறனை பற்றியும், அதுபோல பூர்வீகம் முன்னோர்களை பற்றியும் குறிக்கிறார். 6ஆம் ஆதிபத்தியம் பெறதுனால வேலை எப்படிப்பட்ட வேலை செய்வார்? கன்னி லக்னத்திலே பிறந்தவர். எதிரிகள் எப்படி இருப்பார்? நோய் எப்படி இருக்கும்? கடன் எப்படி இருக்கும்ன்றத சுட்டி காட்டுது. சந்திரன் எதை தர போகிறார்? சந்திரன் 2வது திருமணத்தை பற்றி சொல்கிறார், மூத்த சகோதர சகோதரிகளை பற்றி சொல்கிறார், ஜாதகருடைய ஆசை பூர்த்தி அடைவதை உறுதிப்படுத்துகிறார். சூரியன் என்ன தரார்? இன்வெஸ்ட்மெண்ட் வியூகம் வணிகம், முதலீடுகளால் லாபம் உண்டா, வெளிநாடு பயணங்களினால் யோகம் உண்டா, அயன சயனங்களிலும் இருப்பதனால் சொந்த ராஜ்யத்தை விட்டு வெளி ராஜ்யங்களிலே ஆதாய அமைப்புகளை குறிக்கிறார். அதுபோல கன்னி லக்னத்திற்கு இந்த சூரியன் தான் ஜாதகருடைய ஆத்ம திருப்தி, ஜாதகர் சுய திருப்தியை பெறுவது. அங்கு ஆசை, 11ஆம் இடம் ஆசையவும் 12ஆம் இடத்துல சுய திருப்தியையும் உறுதிப்படுத்துது. அப்ப கன்னி லக்னத்துல பிறந்தவருக்கு கிரகங்கள் இதைத்தான் தருகிறது. கிரகங்கள் தரும் பலன் இதுதான். பொதுவான காரகங்களின் அடிப்படையில இருக்கிற அந்த பலனை நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது என்பதை உறுதிப்படுத்துறோம். இது கன்னி லக்னத்துல பிறந்தவருக்கு. அதுபோல துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, கிரகங்கள் எதை தரப்போகிறது? லக்னாதிபதியான சுக்கிரன் எதை தரார்? எண்ணம் செயல்திறன்களை பற்றி சொல்கிறார். அவரே 8ஆம் இடத்தின் ஆதிபத்தியம் பெறார். இடமாற்றம், வெளிநாடு தூரதேச பயணங்கள், எதிர்பாராத பணங்கள், ஆயுளை பற்றி சொல்கிறார். ஜாதகத்தில் வாழ்க்கையில நஷ்டங்கள், அவமானங்களையும் இதே சுக்கிரன் தான் சொல்கிறார். செவ்வாய் எதை தரப்போகிறார்? துலாம் லக்னக்காரருக்கு 2ஆம் ஆதிபத்தியம் பெறதுனால குடும்பத்தை பற்றி சொல்றார், வாக்கு சாதுரியத்தை பற்றி சொல்றார், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஜானா, அடிப்படை அறிவு அமைப்புகளை குறிக்கிறார். 7ஆம் இடம் வர்றதுனால துலாம் லக்னக்காரருக்கு செவ்வாய் தான். நண்பர்கள் எப்படி இருப்பார்கள், வாழ்க்கை துணை எப்படி இருக்கும், ஒப்பந்ததாரர் எப்படி இருக்கும், ஜாதக சந்திக்கும் நபர்கள் எப்படி இருப்பார்ன்றதை உறுதிப்படுத்துது. குரு என்னெல்லாம் தரப்போறார்? குரு பகவானை பொறுத்தவரை 3, 6க்கு ஆதிபத்தியம் பெறுகிறார். அப்ப குருதான் துலாம் லக்னக்காரருக்கு தீரியம் எப்படி இருக்கும், தைரியமானவரா, துணிகரமானவரா, சக மனிதருக்கு சப்போர்ட்டிவான கேரக்டரான்றதை சொல்லும். அதுபோல சகோதரர்கள் சகோதரிகள், இவருக்கு பிறகு பிறந்த சகோதர சகோதரிகளை சொல்லும், கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பற்றி சொல்லும், ஜாதகருடைய தன்னம்பிக்கை புகழை சொல்லும். அதே குருதான் வேலையை பற்றி சொல்றார். எப்படிப்பட்ட வேலையில இருப்பார் ஜாதகர்?
அது போல ஜாதகருக்கு எதிரி எப்படி இருப்பார், நோய் எப்படி இருக்கும், கடன் எப்படி இருக்குன்றதையும் இந்த குரு தான் சொல்றார். குரு பொதுவாக தான் யோகர்கள். ஆனா துலா லக்னத்தில் பிறந்தவருக்கு எதிரி நோய் கடன் வம்பு வழக்கையும் குரு தான் குறிக்கிறார். சனி அதை தருகிறார். துலாம் லக்னத்திற்கு 4ஆம் ஆதிபத்தியம் 5ஆம் ஆதிபத்தியம் பெறார். நல்ல வீடு வாகன வசதியை குறிக்கிறது துலாம் லக்னத்திற்கு சனி பகவான் தான். வித்தைகளை குறிக்கிறது சனி பகவான் தான். அதுபோல தாயை பற்றி சொல்றதும் உடல் ஆரோக்கியத்தை சொல்வதும் இந்த சனிதான். 5ஆம் ஆதிபத்தியம் பெறுவதனால் 3 உலகையும் கனெக்ட் பண்ற ஒரு பாவம் இந்த 5ஆம் பாவம். அப்ப குழந்தைகளை பற்றி சொல்கிறது. எதிர்கால சந்ததிகளையும் ஜாதகருடைய மனநிலையையும் ஜாதகருடைய கிரியேட்டிவிட்டியையும் ஜாதகருடைய முன்னோர்கள் எப்படி இருப்பார்ன்றத உறுதிப்படுத்துது. அதுபோல துலாம் லக்னத்திற்கு புதன் எதை தருவார்? 12ஆம் ஆதிபத்தியம் பெறார் மற்றும் 12 9க்கு ஆதிபத்தியம். இப்ப துலாம் லக்னத்திற்கு தந்தை எப்படி இருப்பார்? ஜாதகருடைய தர்ம சிந்தனை எப்படி இருக்கும், இறை பயணங்கள் எப்படி இருக்கும், அதுபோல வெளிநாடு தூர தேசங்களிலே செட்டில்மெண்ட் செட்டில் ஆகக்கூடிய சூழல் எப்படி இருக்கும் வேறு ராஜ்யங்கள்ல, இதெல்லாம் இந்த 9ஆம் இடம் தான் சொல்லுது. அது போல அதான் புதன் சொல்கிறார். 12ஆம் ஆதிபத்தியம் பெறுறதுனால இன்வெஸ்ட்மெண்ட், வியூக வணிகங்கள், முதலீடால் லாபம் உண்டா, வேறு ராஜ்யங்களுக்கு சென்று பயணங்களிலே யோகம் உண்டா, வாழ்க்கை திருப்தி பெறுமான்றதை இந்த 12ஆம் இடம் சொல்லுது. அதுபோல சந்திரன் எதை தருகிறார்? தொழிலை தருகிறார். இந்த சக மனிதரிடம் பதவி அதிகாரங்களின் தொழிலும் எப்படி இருக்குன்றத சந்திரன் தான் சொல்கிறார். 11ஆம் இடத்தை சூரியன் பெறுவதனால 2வது திருமணம் எப்படி இருக்கும் துலாம் லக்னக்காரருக்கு. அதுபோல மூத்த சகோதர சகோதரிகளால லாபம் உண்டா அப்படின்றத சொல்லும். ஜாதகருடைய ஆசை பூர்த்தி அடையுமா, ஜாதகருடைய ஆசையை சொல்வது இந்த 11ஆம் இடம். ஆசையினுடைய அளவுகோலையும் ஆசையினுடைய வெற்றி தோல்வியையும் சொல்றது இந்த 11ஆம் இடமா வருது. இது துலாம் லக்னத்துல பிறந்தவருக்கு. இப்ப விருச்சக லக்னத்துல பிறந்தவருக்கு கிரகங்கள் எதெல்லாம் தருது? விருச்சக லக்னத்திற்கு செவ்வாய் என்ன தருகிறார்னா எண்ணம், செயல்திறன், ஜாதகர் எப்படிப்பட்டவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அவரே 6ஆம் ஆதிபத்தியம் வருவதனால் எதிரி எப்படிப்பட்டவர், நோய் எப்படிப்பட்டவர், விருச்சக லக்னக்காரருக்கு வேலை எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட வேலையை செய்ய போகிறார், வேலையினால் ஆதாயம் உண்டான்றத இந்த செவ்வாய் தான் உறுதிப்படுத்த போகிறார். அதுபோல குரு என்னெல்லாம் தர? 2 5க்கு ஆதிபத்தியம் பெறார். அப்ப ஜாதகருக்கு குடும்பத்தை கொடுக்கிறவர் குரு தான், அடிப்படை அறிவை கொடுக்கிறது குரு தான், வாக்கு சாதுரியத்தை கொடுப்பது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணம் பொருளாதாரங்களை குறிக்கிறவர். 5ஆம் ஆதிபத்தியம் என்பதனால் குழந்தையை குரு தான் குறிக்கிறார். எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய சந்ததியினுடைய வளத்தையும் ஜாதகருடைய மன திறனையும் ஜாதகருடைய கிரியேட்டிவிட்டி ஸ்கில், கண்டுபிடிப்புகள், அறிவுத்திறனையும் ஏதோ ஒரு வகையில ஒரு சக்தியை தொடர்பு கொள்வது இந்த குரு தான் குறிக்கிறார். அதுபோல முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்கள், முன்னோர்கள் ஆதாயத்தை பற்றி இந்த குரு சொல்றார். சனி என்னெல்லாம் தரார்? 3ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் ஆதிபத்தியமா எடுத்துக்கிறார். இப்ப 3 4க்கு ஆதிபத்தியம் என்பதனால் சனி பகவான் தருவதையாக தீரியங்கள் வருகிறது. புகழை பற்றி சனி சொல்றார். இவருக்கு பிறகு பிறந்த குழந்தைகளை பற்றி, சகோதரனை பற்றியும் சொல்கிறார். சமூகத்திலே சக மனிதனுக்கு எப்படி உதவி பூர்வமாக இருப்பார், அதாவது சப்போர்ட்டிவா இருப்பாரா, தன்னம்பிக்கை கொண்டவரா இருப்பார்ன்றத இந்த சனி சொல்கிறது. அதுபோல இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீரியங்களுக்கும் இந்த சனி காரகம். 4ஆம் இடத்தை ஆதிபத்தியம் பெறுவதனால வீடு, வாகனங்கள், சொத்து சுகங்களையும், தாயை பற்றியும், கல்வியை பற்றியும் இந்த சனியை குறிக்கிறார். உடல் ஆரோக்கியத்தை பற்றியும். அதுபோல இந்த விருச்சக லக்னத்திற்கு சுக்கிரன் என்ன தரார்? 7ஆம் ஆதிபத்தியம் 12ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். அப்ப வாழ்க்கை துணை ஆனா பெண்ணாக இருந்தாலும் வரக்கூடிய துணைவரை பற்றியும், நண்பர்களை பற்றியும், கூட்டாளிகளை பற்றியும், சந்திக்கக்கூடிய பங்குதாரர்களை பற்றியும் உறுதிப்படுத்துது. 12ஆம் ஆதிபத்தியம் பெறுறதுனால யூக வணிகங்களினால் லாபம் கிடைக்குமா, இன்வெஸ்ட்மெண்ட்னால லாபம் கிடைக்குமா, தூரதேச பயணங்களிலே வெற்றி கிடைக்குமான்றத இந்த சுக்கிரன் தான் சொல்றார். வாழ்க்கையில் திருப்தி உண்டா என்பதையும் இதே சுக்கிரன் தான் சொல்கிறார். புதன் எதெல்லாம் தரார்? 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறார். இப்ப 8 11க்கு ஆதிபத்தியம் என்பதனால் விருச்சக லக்னத்தில் பிறந்தவருக்கு இழப்புகள், நஷ்டங்கள், ஆயுளை புதன் குறிக்கிறார். அதே புதன் தான் வெளிநாடு தூரதேச பயணங்களையும் குறிக்கிறார். அதே புதன் தான் ஜாதகருக்கு எதிர்பாராமல் வந்து சேரக்கூடிய சொத்துக்களையும் திடீர் வருமானத்தையும் கொடுக்கிறார். 11ஆம் ஆதிபத்தியம் பெறதுனால இந்த புதன் பகவான் ஜாதகருக்கு 2வது திருமணத்தை உறுதிப்படுத்துகிறார். 2வது திருமண அமைவுகளை பற்றி சொல்கிறார். இவருக்கு முன்பு பிறந்த சகோதர சகோதரிகளை பற்றி சொல்கிறார். ஜாதகருடைய ஆசை பூர்த்தியாகுவான்றத இந்த புதன் உறுதிப்படுத்துகிறார். சந்திரன் எதை தரார்? 9ஆம் ஆதிபத்தியம் வர தந்தையை பற்றி சொல்றார். விருச்சகத்திற்கு தான தர்ம சிந்தனையை பற்றி சொல்கிறார். வெளிநாட்டுல செட்டில்மெண்ட் ஆகிறத பத்தி சொல்றார். ஒரு ஆன்மீக திருப்தி, அதாவது இறை நம்பிக்கைன்னு இல்ல, அது ஒரு விதமான பிரபஞ்ச சக்தியை பெறுவார்ன்றதை இந்த 9ஆம் இடம் சொல்லுது. சக வயது நடக்கிறவருக்கு எல்லாம் கிடைக்குமான்றதையும் இந்த சந்திரன் தான் சொல்றார். சூரியன் எதை தரார்? 10ஆம் ஆதிபத்தியம் பெறார். பதவி அதிகாரங்கள், தொழிலை பற்றி உறுதிப்படுத்துகிறது. சக மனிதர்களிடத்து ஜாதகர் எதை எப்படி ஜீவனமாக கொள்வார், அதனுடைய அளவுகோல் என்ன என்பதை இந்த சூரியன் விருச்சக லக்னத்துல பிறந்தவருக்கு சொல்லுது. இப்ப விருச்சகம் பார்த்தாச்சு. இப்ப தனுசு லக்னத்துல பிறந்தவருக்கு கிரகங்கள் எதை தருகிறது? தனுசு லக்னத்திலே கவனிச்சிருக்கிறீங்க. குரு எதை தரார்? குரு லக்னாதிபதியாக வர்றதுனால ஜாதகருடைய எண்ணம், செயல்திறனையும் எப்படிப்பட்டவர் ஜாதகர்ன்றதை சொல்லுது. 4ஆம் ஆதிபத்தியம் பெறதுனால
வீடு வாகன வசதிகள், சொத்து சுகங்கள், தாய், கல்வி, உடல் ஆரோக்கியத்தை பற்றி குரு சொல்றார். சனி எதெல்லாம் தரார்? 2, 3க்கு அதிபதி. குடும்பம், அடிப்படையான பேச்சு திறமையை பற்றி சொல்கிறார். அடிப்படை அறிவு, குடும்பத்தில் உள்ள பொருளாதாரம். 3ஆம் இடத்தை ஆதிபத்தியம் பெறுவதனால் இவருக்கு பிறகு பிறந்த இளைய சகோதரன் சகோதரிகளையும் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை கொண்டவரா, சமூகத்திற்கு சப்போர்ட்டிவான ஒரு கேரக்டரா, இல்வாழ்க்கை சுகங்களை அனுபவிக்க கூடியவரா என்பதையும் புகழை பற்றியும் இந்த சனி குறிக்கிறார். செவ்வாய் அதெல்லாம் தரார். லக்னத்திற்கு 5ஆம் ஆதிபத்தியத்தையும் 12ஆம் ஆதிபத்தியத்தையும் பெறார். அப்ப 5ஆம் ஆதிபத்தியம் பெறுவதனால் குழந்தையை பற்றி சொல்றார். ஜாதகருடைய மனநிலை, ஜாதகருடைய அறிவுத்திறன், அதாவது கற்றுக்கொண்டிருப்பதை விட கிரியேட்டிவிட்டி அறிவை குறிக்கிறார். முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்? முன்னோர்கள் ஆதாயத்தை குறிக்கிறார். 12ஆம் இடத்தை ஆதிபத்தியம் பெறுவதனால முதலீடுகளால் லாபம் உண்டா, வெளிநாடு பயணங்களினால் யோகம் உண்டா, வாழ்க்கையில் திருப்தி உண்டா என்பதை இந்த 12ஆம் இடம் சொல்லுது. அதுபோல தனுஷிற்கு சுக்கிரன் எதை தருகிறார்? 6ஆம் ஆதிபத்தியத்தையும் 11ஆம் ஆதிபத்தியத்தையும் பெறுறார். அப்ப வேலை எப்படிப்பட்ட வேலை செய்வார்? தனுஷு லக்னக்காரர் சுக்கிரன் தான் சொல்லுது. எதிரி எப்படிப்பட்டவர், நோய் எப்படிப்பட்டவர், கடன் எப்படிப்பட்டது, வம்பு வழக்குகள் எப்படி என்பதை சுக்கிரன் சொல்லுது. அவரே 11ஆம் ஆதிபத்தியம் என்பதனால் 2வது திருமணத்தை பற்றியும், இவருக்கு முன்பு பிறந்த சகோதர சகோதரிகளை பற்றியும், ஜாதகருடைய ஆசை பூர்த்தி பெறுவதையும் சுக்கிரன். ஆசை பூர்த்தி பெறுவது 11ஆம் இடம், வாழ்க்கை பூர்த்தி பெறுவது 12ஆம் இடம். வாழ்க்கை பூர்த்தி அடையுமா என்பதை 12ஆம் இடத்திலும், ஆசை பூர்த்தி அடையுமா என்பதை 11ஆம் இடமும் சுட்டிக்காட்டுது. புதன் என்ன தர? தனுசு லக்னத்துல பிறந்தவருக்கு 7ஆம் ஆதிபத்தியம் 10ஆம் ஆதிபத்தியம். வாழ்க்கை துணையை பற்றி சொல்கிறது, நண்பர்களை பற்றி சொல்கிறது, ஒப்பந்ததாரர்கள், சமூகத்துல யாரை சந்திச்சாலும் சந்திப்பவர்களை இந்த 7ஆம் இடம் புதன் குறிக்கிறார். அதுபோல் 10ஆம் ஆதிபத்தியத்தை பெறுவதனால் பதவி, அதிகாரங்கள், தொழில், சக மனிதர்களிடத்து ஜாதகர் எப்படி செயல்பட போறார், எந்த மாதிரியான ஜீவனம், எப்படிப்பட்ட வலுவோடு செய்வார், ஜீவனத்தினால் ஆதாயம் உண்டா என்பதை அந்த 10ஆம் இடத்தின் ஆதிபத்தியம் பெற்ற புதன் சுட்டி காட்டுறார் தனுசு லக்னத்துல பிறந்தவருக்கு. அதுபோல சந்திரன் எதை தருகிறார்? சந்திரனை விட்டார். தனுசு லக்னத்திற்கு சந்திரன் தருவது, சந்திரன் எதை தருகிறார் என்றால் 8ஆம் ஆதிபத்தியத்தை பெறார். அப்ப இடமாற்றம், வெளிநாடு, தூரதேச பயணங்கள், ஆயுளை பற்றி சொல்கிறது, ஜாதகருடைய ஒம்பு வழக்குகளை பற்றி சொல்கிறது. எனினும் இந்த சந்திரன் பிறருடைய சொத்துக்களை பற்றியும் 8ஆம் இடத்திலே குறிக்கிறார். 9ஆம் இடம் என்பதனால் தந்தையை பற்றி சொல்கிறது. தனுசு லக்னத்திற்கு சூரியன் தான் தந்தையை பற்றி சொல்றார். தந்தை வழி உறவுகள், தந்தை தான தர்ம சிந்தனைகள், ஆன்மீக எண்ணங்கள், இறை சிந்தனைகள் போன்ற அவைகளையும், வெளியூர் தூர தேசங்கள தன் ராஜ்யம் இல்லாமல் வேறு தேசங்களுக்கு சென்று அங்கே செட்டில் ஆகக்கூடிய, அங்கே குடியுரிமை பெறக்கூடிய ஒரு நிலையை சூரியன் தான் குறிக்கிறார். அப்ப தனுசு லக்னத்துல ஜனித்தவருக்கு கிரகங்கள் தரும் பலன் இவைதான். அதுபோல மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, மகரத்தில் ஜனனித்தவருக்கு கிரகங்கள் எதை தரப்போகிறது? சனி பகவான் என்ன தரார்? ஜாதகருடைய எண்ணம், செயல்திறனும், ஜாதகருடைய வலுவை பற்றி இந்த சனி சொல்றார். 2ஆம் ஆதிபத்தியம் பெறுறதுனால குடும்பம் எப்படி இருக்கும், அதுபோல ஜாதகருடைய வாக்கு சாதுரியம் எப்படி இருக்கும், அடிப்படை அறிவு எப்படி இருக்கும், கஜானா என்ற குடும்ப கையிருப்பு எப்படி இருக்கும்னு சொல்றார். குரு என்ன தரார்? 3ஆம் ஆதிபத்தியத்தையும் 12ஆம் ஆதிபத்தியத்தையும் பெறார். ஜாதகருக்கு பிறகு பிறந்த சகோதரன் சகோதரியையும், தீரியத்தையும், புகழையும், இல்வாழ்க்கை சுகத்தை அனுபவிக்கும் வலுவையும், கம்யூனிகேஷன்ஸில் மக்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற நிலையை குறிக்கிறார். 12ஆம் இட ஆதிபத்தியம் பெறுறதுனால வெளிநாடு தூரதேச பயணங்கள், அதுபோல வாழ்க்கையினுடைய திருப்தி அடையுமா என்றத இந்த 12ஆம் இடம் சொல்லுது. திருப்திகரமான வாழ்க்கையா என்பதை சொல்கிறது. அதுபோல 12ஆம் இடத்திலே இன்வெஸ்ட்மெண்ட், ஜாதகர் முதலீடுகளால் லாபம் உண்டா, எதுவும் ஜாதகர் பெயரிலே இருக்கும் பொழுது பிறகு அது பயன்படுமான்றத உறுதிப்படுத்துது. செவ்வாய் என்ன பண்றார்? 4-11க்கு ஆதிபத்தியம் மகரத்திற்கு. அப்ப வீடு, வாகன வசதிகள், சொத்து சுகங்கள், தாயாரை பற்றி சொல்கிறது மற்றும் ஜாதகருடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்கிறது. வித்தைகள் கற்றுக்கொண்டு பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல். 11ஆம் ஆதிபத்தியத்தை பெறுவதனால் மகர லக்னத்தில் பிறந்தவருக்கு செவ்வாய் 11ஆம் ஆதிபத்தியம் என்பதனால் 2வது திருமணம், இவருக்கு முன்பு பிறந்த சகோதர சகோதரிகளை பற்றி சொல்கிறது. அதுபோல ஜாதகருடைய ஆசை பூர்த்தி அடையுமான்றதை இந்த 11ஆம் இடம் சொல்கிறது. சுக்கிரன் எதை தெரிகிறார்? 5-10க்கு அதிபதி. குழந்தையை பற்றி சுக்கிரன் சொல்றார். குழந்தையை பற்றி சொல்கிறார், ஜாதகருடைய மனநிலையை பற்றி சொல்கிறார், ஜாதகருடைய அறிவுத்திறன், அதாவது கிரியேட்டிவிட்டி, புதிதாக கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தக்கூடிய மன வலிமையை குறிக்கிறார். முன்னோர்களை பற்றி சொல்கிறது, முன்னோர்கள் சார்ந்த லாப வலனை பற்றி சொல்கிறது. 10ஆம் ஆதிபத்தியம் பெறுவதனால் பதவி, அதிகாரங்கள், ஜீவனங்கள், சக மனிதர்களிடத்தே ஜாதகர் எப்படிப்பட்ட செயலை செய்து பயன்பட போகிறாரா அல்லது அந்த செயலினால் வீழ்ச்சி அடைய போகிறாரா என்ற அந்த ஜீவன கர்ம பதவி அதிகாரங்களை குறிக்கிறது. புதன் எதை தருகிறார்? 6ஆம் ஆதிபத்தியம் 9ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். 6-9க்கு அதிபதியா ஆறார். அப்ப மகர லக்னக்காரருக்கு புதன் எதெல்லாம் தருகிறார்னா வேலையை பற்றி புதன் தான் சொல்றார். எதிரி நோய், கடன் எப்படி இருக்கும், வம்பு வழக்குகள் எப்படி இருக்கும்னு புதன் சொல்கிறது. பயணங்களினால் ஆதாயத்தை சொல்கிறார். 9ஆம் இடத்தை புதன் பெறதுனால தந்தை எப்படிப்பட்டவர், தந்தையுடைய உறவுகளை பற்றி சொல்கிறது. அதுபோல் தான தர்ம சிந்தனைகள், இறை நம்பிக்கைகள், பயணங்களை பற்றி உறுதிப்படுத்துகிறது. வெளிநாடு குடியுரிமை அல்லது வெளிநாடுவே சென்று செட்டில் ஆகிறத உறுதிப்படுத்துகிறது. அதுபோல மகர லக்னத்திற்கு சந்திரன் 7ஆம் ஆதிபத்தியம் பெற,
வாழ்க்கை துணை எப்படி இருப்பார்கள், நண்பர்கள் எப்படி இருப்பார்கள், கூட்டாளிகளே எப்படி இருப்பார், ஒப்பந்ததார பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் எப்படி இருக்குன்றத சந்திரன் தான் சொல்கிறது. இந்த மகர லக்னத்திற்கு சூரியன் எதை தருகிறார்? இடமாற்றம், 8ஆம் இடம், வெளிநாடு தூரதேசங்கள், பூர்வீகம் இல்லாத வெளியிடத்தை சொல்கிறது, ஆயுளை சொல்கிறது, நஷ்டத்தையும் இழப்புகளையும் விபத்துகளையும் சொல்கிறது சூரியன். அதே சூரியன் தான் பிறருடைய சொத்துக்களும் எதிர்பாராத வெளியில் சொல்ல முடியாத பெருந்தனங்களையும் சூரியன் குறிக்கிறார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். இது மகர லக்னத்துல ஜனனித்த ஜாதகருக்கு கிரகங்கள் தரக்கூடிய பலன். அதுபோல கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, கிரகங்கள் எதை தருகிறது அப்படின்றத பார்த்துடலாம். கும்பத்தில் ஜனனித்த ஜாதகம், கும்ப லக்னத்துல பிறந்தவருக்கு சனி எதை தரார்? சனி லக்னாதிபதியாவே வந்துடுறார். அப்ப எண்ணம் செயல்திறன் ஜாதகருடைய வலுவை குறிக்கிறார். 12ஆம் அதிபதியா வந்துடுறார். வாழ்க்கையினுடைய திருப்தியையும் இன்வெஸ்ட்மெண்ட் வியூக வணிகங்களை பற்றியும் முதலீடுகளை பற்றியும் அந்த 12ஆம் இடம் சொல்லிது. அதுபோல வெளிநாடு தூரதேச பயணங்களையும் வெளியிடங்கள் சென்று ஜாதகருடைய செயல்பாட்டையும் குறிக்கிறது. 2/11க்கு குரு ஆதிபத்தியம் பெறார். குரு என்ன தருகிறார்? குடும்பத்தை தரார், வாக்கு சாதுரியத்தை கொடுக்கிறார், அடிப்படை குடும்ப பொருளாதாரத்தை கொடுக்கிறார் ஜாதகருக்கு. 11ஆம் அதிபத்தியமும் வர்றதுனால குரு பகவான் தருவது 2வது திருமண அமைவுகளை குருதான் சுட்டி காட்டுகிறார். மூத்த சகோதர சகோதரிகளை பற்றி இந்த குருதான் சொல்றார். அதுபோல கும்பலக்னக்காரருக்கு இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஆசைகள் பூர்த்தி அடையுமா அப்படின்றதையும் இந்த குரு தான் சொல்றார். செவ்வாய் என்ன தரார்? 3க்கு ஆதிபத்தியம், 10க்கு ஆதிபத்தியம், தைரியம், சமூக அக்கறை கொள்வது, வீரியத்தையும் புகழடைவார் என்பதையும் செவ்வாய் சொல்லுது. சகோதரர், இவருக்கு பிறகு பிறந்த சகோதர சகோதரிகளை பற்றி சொல்கிறது. 10ஆம் ஆதிபத்தியத்தை பெறுவதனால் தொழிலை பற்றி சொல்லுது, ஜீவனத்தை பற்றி சொல்கிறது. ஜாதகர் எப்படிப்பட்ட செயலை செய்ய போகிறார் பதவி அதிகாரங்களின் மூலியமாகன்றத கும்பலக்னத்திற்கு செவ்வாயை சொல்றார். சுக்கிரன் என்னெல்லாம் தரப்போகிறார்? 4ஆம் இடம், 9ஆம் ஆதிபத்தியம் சுக்கிரன். வீடு வாகன வசதி, சொத்து சுகங்கள், பட்டப்படிப்பு போன்ற படிப்பு அறிவுகளை பற்றி சொல்கிறார். அதுபோல ஜாதகருடைய உடல் ஆரோக்கியம், தாயை பற்றி சொல்கிறது. 9ஆம் ஆதிபத்தியமும் பெறுவதனால் தந்தையை பற்றி சொல்கிறது, தான தர்ம சிந்தனைகளை பற்றி சொல்கிறது, ஆன்மீக பயணங்களை பற்றி சொல்கிறது, பெரும் பயணங்களை சொல்கிறது, வெளிநாடு போன்ற அங்கு சென்று குடியேற்றம் வருவது அல்லது வலுப்பெறுவதை பற்றி கும்பலக்னத்திற்கு சொல்லுது. புதன் என்னெல்லாம் தரார்? 5, 8க்கு அதிபதி. அப்ப குழந்தைகளை பற்றி சொல்கிறார். கும்பலக்னத்திற்கு புதன் குழந்தையை பற்றி சொல்கிறது. அடிப்படை அறிவு, கிரியேட்டிவிட்டி அறிவு, ஜாதகருடைய மனநிலைமை, முன்னோர்களை பற்றி சொல்லுது. அதே புதன் தான் நஷ்டங்கள் இழப்புகள் ஆயுளையும் சொல்லுது. அதே புதன் தான் எதிர்பாராத தனம் எப்படி கிடைக்கும், அதுபோல வேறு இடங்களுக்கு சென்று வெளிநாடுகளுக்கு சென்று செட்டில் ஆகிறது அல்லது வெளிநாடு பயணங்களினால் லாபம் பண்ணுவது வெளியில் சொல்ல முடியாத பெருமனங்களை கொடுக்கிறது. கும்பலக்னத்திற்கு சந்திரன் என்ன தர? எதிரி, நோய், கடன், வம்பு வழக்கை தருகிறது. அதே சந்திரன் வேலை அதிகாரங்களையும் கொடுக்கிறது. வேலையும் சந்திரன் தான் உறுதிப்படுத்துகிறது அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல சூரியன் என்ன தரார்? 7ஆம் ஆதிபத்தியம் பெறார். நண்பர்கள், கூட்டாளிகள், ஒப்பந்ததாரர்கள், வாழ்க்கை துணையை பற்றி சூரியன் சொல்கிறார். அப்ப கும்பலக்னக்காரருக்கு வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவர், நண்பர்கள் எப்படிப்பட்டவர், கூட்டாளிகள் எப்படிப்பட்டவர்கள், ஒப்பந்ததாரர் எப்படிப்பட்டவர்ன்றத இந்த சூரியன் தான் சொல்கிறது கும்பலக்னத்துல பிறந்தவருக்கு. இப்ப மீனத்தில் பிறந்தவருக்கு கிரகங்கள் எதை தருகிறது? மீன லக்னத்துல ஜனனிச்சுட்டீங்க, கிரகங்கள் எதை தருகிறது? லக்னாதிபதியத்தை குரு பெறார். அப்ப ஜாதகருடைய எண்ணம் செயல்திறன், ஜாதகர் எப்படி செயல்படுவார் என்றதை குரு சொல்லுது. அவரே 10ஆம் ஆதிபத்தியம், பதவி அதிகாரங்கள் எப்படி இருக்கும், எந்த மாதிரி தொழில் செய்வார்ன்றதை குரு சொல்லுது. செவ்வாய் என்ன தரார்? 2ஆம் ஆதிபத்தியம், 9ஆம் ஆதிபத்தியம் வர்றார். அப்ப குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? குடும்பம் உருவாவதும் ஜாதகருடைய வாக்கு சாதுரியத்தையும் அடிப்படை அறிவையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை குறிக்கிறது. 9ஆம் ஆதிபத்தியம் பெறதுனால தந்தை எப்படிப்பட்டவர், ஆன்மீக பயணங்கள், தான தர்ம சிந்தனைகளை பற்றி சொல்கிறது, நெடுதூர பயணங்களை பற்றி சொல்கிறது, வேறு தேசங்கள் சென்று அங்கு நிரந்தரமாக இருக்கக்கூடிய சூழலையும் இந்த செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். அதுபோல சுக்கிரன் என்ன தரார்? 3ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெறுகிறார் மற்றும் 8ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம் தெரிகிறார். யாருக்கு? மீனத்தில் பிறந்தவருக்கு. 3, 8ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் தருவது சகோதரர் சகோதரியை பற்றி சொல்கிறார். இவருக்கு பிறகு பிறந்தவர்கள் புகழை பற்றி சொல்கிறார். இல்வாழ்க்கை சுகத்தை அனுபவிக்கக்கூடிய தீரியத்தை பற்றி சொல்கிறார். அதுபோல சமூக அக்கறை கொண்ட நபரான்றதையும் புகழடைவதை பற்றியும் சுக்கிரன் சொல்றார். அதே சுக்கிரனே இடமாற்றம், வெளியூர் தூரதேச பயணங்கள், ஆயுளை பற்றி சொல்கிறது, பிறருடைய சொத்துக்களை பற்றி சொல்கிறது, எதிர்பாராத வாழ்க்கை பெருமனங்களை சொல்கிறது. அதே சுக்கிரன் அவமானங்களையும் அசிங்கங்களையும் வெளியில் செல்ல முடியாத தலைமுறை வாழ்க்கையையும் குறிக்கிறார். நஷ்ட பங்கங்கள் விபத்துகளையும் குறிக்கிறார். மீனலுக்கு புதன் என்னெல்லாம் தரப்போகிறார்? அடிப்படையான காரகங்கள்ல 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் ஆதிபத்தியமா கொள்றார். இப்ப 4, 7க்கு ஆதிபத்தியம் என்பதனால வீடு வாகன வசதிகளையும் சொத்து சுகங்களையும் அடிப்படை அறிவுகளையும் தாயையும் புதன் சொல்றார். அதே புதன் நண்பர்கள், கூட்டாளிகள், ஒப்பந்ததாரர்கள், வாழ்க்கை துணையை பற்றியும் சொல்கிறார். அப்ப மீனத்தில் பிறந்தவருக்கு சந்திரன் என்ன தரார்? 5ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். மன உறுதி கொண்டவரா? குழந்தைகளை பற்றி இந்த சந்திரன் தான் சொல்றார்.
எதிர்காலத்தை பற்றி சொல்றார், நிகழ்காலத்தில் ஜாதகருடைய மனநிலைமை, முற்காலத்திலே முன்னோர்களை பற்றி இந்த சந்திரன் சொல்றார். கிரியேட்டிவிட்டி, சிந்தனை திறனையும், அதாவது ஒரு புதிதாக உருவாக்கக்கூடிய படைப்பாற்றலை இந்த சந்திரன் சொல்றார். சூரியன் என்ன தர்றார்? 6ஆம் இடத்தை அதிகாரம் பண்றார். வேலையை பற்றி சொல்றார். வேலையில நல்ல முறையில மீன லக்னக்காரர் இருக்குமா? சூரியன் சொல்றார். அதுபோல எதிரி எப்படிப்பட்டவர், நோய் எப்படிப்பட்டது, கடன் எப்படிப்பட்டது, வம்பு வழக்குகளை பற்றியும் இதே சூரியன் சொல்றார். இதுல சூரியன் ஃபேவரா இருந்தா அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அதுபோல மீனத்தில் பிறந்தவருக்கு சனி என்ன தரார்? சனி 11ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் ஆதிபத்தியம் பெறார். இந்த 11-12ல 11ஆம் இடம் ஜாதகனுடைய ஆசையையும், 12ஆம் இடம் வாழ்க்கையினுடைய திருப்தியையும் உறுதிப்படுத்தும். அப்ப 11ஆம் இடத்தின் மூலியமாக 2வது திருமணத்தையும், அந்த 11ஆம் இடத்தின் வாயிலாக ஒரு ஜாதகருக்கு மூத்த சகோதர சகோதரிகள் எப்படி இருப்பார்கள், ஜாதகர் எண்ணிய எண்ணங்கள், எண்ணிய ஆசைகள் கைகூடுறதையும் இந்த 11ஆம் இடம் சொல்லுது. 12ஆம் இடத்துல வெளிநாடு தூரதேச பயணங்கள், முதலீடுகளால் லாபம், இவருடைய பெயரில் இருக்கக்கூடிய பொருள்களால் லாபத்தை அடைவதையும், வாழ்க்கையின் திருப்தியையும் உறுதிப்படுத்துகிறது. வாழ்க்கை அயன சயனங்களில் செய்யும் செயல்கள் அத்தனையிலுமே திருப்தி பெறுவாரா என்பதை இந்த சனி பகவான் குறிக்கிறார். இப்ப மீன லக்னத்தில் பிறந்தவருக்கு கிரகங்கள் கொடுப்பவை இவைகள் தான். மேசம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் கிரகங்கள் கொடுக்கும் பலனை பற்றி பார்த்தோம். உங்களுடைய சுயஜாதகங்களின் பொறுத்து இந்த கிரகங்கள் தான் ஒவ்வொரு ஆதிபத்திய காரகத்தையும் செய்யும். குழந்தைன்னா அதுக்குன்னு ஒரு கிரகங்கள், படிப்புன்னா அதுக்குன்னு ஒரு கிரகங்கள், ஆயுள்னா அதுக்குன்னு ஒரு கிரகங்கள், தந்தை என்றால், தாய் என்றால், சகோதரன் என்றால் அதற்கென்று தனி கிரகங்கள். பொதுவான காரகங்கள் என்பது ஆதிபத்திய காரகங்களோடு பொருத்தி தான் பார்க்கணும். பொது காரகங்கள் வலுவிழந்தாலோ இல்ல பொது காரகங்கள் மட்டுமே பலன் செய்வதற்கு காரணம் இல்லை என்பதை உறுதிப்படுத்துறோம். இந்த பதிவுல மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கு கிரகங்கள் கொடுக்கும் பலனை பற்றி பார்த்தோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.